ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜோமாஸ் ஜர்னி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் ரீல்ஸ்லேயே ஆகட்டும் செகண்ட் பேபி வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இது வந்து நிறைய ரீல்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், செகண்ட் பேபியா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க, ஆமா நாங்களும் வந்துட்டு பார்த்து கால் இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னா. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு உனக்கு என்னமா அப்படி ஒரு இது, அப்போ வியான் வந்து நாளைக்கு தனியா இருப்பான் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. நிறைய பேர் சொல்றது அதேதான். உனக்கு ஒரு சகோதரர் கூட பிறந்தார், அண்ணா அண்ணா அப்படின்னு போய் டெய்லி கொஞ்சிட்டா இருக்க. இடையில வந்து பேசிக்காமே இருந்தாங்க, அந்த அளவுக்கு இருந்தாங்க. இப்ப வந்து அவ்வளவு பேசிக்குவாங்க. உங்க தாத்தா பாட்டிச்சி அப்பா, எங்க அப்பா கூட பிறந்தவங்க ஒரு 4 பேர். ஒரு தோட்டம் இருந்தா எப்படிங்க இருக்கும், ஒரு இடம் மேடா இருக்கும், அடுத்து பள்ளமா இருக்கும், அடுத்து அப்படிதானே இருக்கும். இப்ப 4 பேர் சரிசமமா இருக்கும். அது வாங்கினவன் நல்லவனா வாங்கியிருப்பான் எங்கேயாவது நல்ல இடத்துல, இல்லைன்னா அந்த காலத்திலேயே புல்ரோசர் வச்சு நடத்தியிருப்பான், பள்ளமா இருக்கும். இப்ப இந்த 4 சகோதரர்களில் யாருக்குமே அந்த பள்ளம் வேண்டாமாம், எல்லாருக்கும் அந்த மேடு தான் வேண்டுமோ. நான் என்ன சொல்றேன், அதை 4 பிரிச்சு 4 பேர் பங்கி 4 பேர் போய் குத்த வச்சு உட்காந்துருங்கிறேன். அதுக்குதான் பத்தும். யாருக்குமே பள்ளம் வேண்டாமா. 25 வருஷமா நான் பிறந்ததுக்கு முன்னாடி இருந்து அது சண்டை போடுறாங்க, அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதனால ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அந்த 4 சகோதர சகோதரிகளும் 2 அணியாக பிரிந்துள்ளார்கள். எங்க பெரியப்பா எங்க அப்பா ஒரு டீம், அடுத்து இன்னொரு அவங்க அக்கா ஒரு டீம், இப்படி 2 டீமா பிரிஞ்சிருக்காங்க. இது வந்து கூட 10 பேர்த்த பெத்துக்கிறதுனால நாளைக்கு இதுக்கெல்லாம் ஊட்டிட்டே அலைய போறது கிடையாது, அடிச்சுக்கிட்டு தான் சுத்த போகுதுங்க. அதெல்லாம் காரணம் கிடையாது. நம்ம தான் அதுங்களுக்கு சொத்து தனியா பிரிச்சு வச்சுட்டு போயிடணும். ஆமா, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அடிச்சுக்க மாட்டாங்க மேபி. ஆனா நான் முடிவு பண்ணதுக்கு சொத்தெல்லாம் காரணம் கிடையாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே கிழிஞ்ச 2 அன்றாயிரம் தான். ஒண்ணு இன்னொன்று குழந்தை இருந்தா இன்னொன்று வச்சுக்கோ, நம்ம சொத்து இருந்தா தானே அதுக்கு அடிச்சுக்க போதுங்க, அது வேற விஷயம். ஆனால் நான் வேணான்னு ஏன் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என் ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப 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 ஒரு டஃப்பான ஒரு கசப்பான ஒரு ப்ரெக்னன்சி. அதுக்கப்புறமும் சில எங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் ஆச்சு. எல்லாத்துக்கும் இது நடந்துருன்னு சொல்லிட முடியாது, எங்களுக்கு அப்படி ஆச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க, சொல்லுவேன், சொல்லியே தான் ஆவேன். என்ன அப்படின்னா 4 இயர்ஸ் கழிச்சு எங்களுக்கு வந்துட்டு பேபி. ஸோ தட் எங்களுக்கு வந்து அந்த டைமில் ப்ராப்பராக நாங்கள் ஏர்ன் பண்ணி நிறைய காசுலாம் எங்ககிட்ட கிடையாது. ஒரு ஃபினான்ஷியல், ஏன்னா லாக்டவுன் கொரோனா வேவ்ஸ்லாம் ஜாப் இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை. அந்த டைமில் தான் நான் கன்சீவ் ஆனேன். சரி என்னானாலும் ஓகே, அந்த குழந்தைய நம்ம வந்து உலகத்துக்கு கொண்டு வர தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது முடிவு பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு 5th வீக் வந்து ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க, ஹார்ட் பீட் இருக்கா, குழந்தை வந்து ப்ராப்பராக யூட்ரஸ்குள்ளே பிளேஸ் ஆகிருக்கா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஹார்ட் பீட் இருக்கான்னு அந்த 5th வீக் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, சாரிம்மா ஹார்ட் பீட் வரல, ஐ திங்க் திஸ் இஸ் கோனா எண்ட் அப் நெகட்டிவ், பட் நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுவோம், லெட்ஸ் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அடுக்கடுக்காக டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாங்க. நானும் உட்காந்து, அப்போ வந்து எங்கிட்ட வெளியே போகிறக்கெலாம் காசு கிடையாது. இப்போ வெளியே போயிட்டோம் அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்குறோம், ஏதோ அழகான விஷயங்களை பார்க்குறோம்னா ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாயிரும், காசும் கிடையாது, வீட்லேயே படுத்துட்டு அழுதுட்டு இருப்போம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ வந்து அந்த 2 வாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்துட்டு நான் வந்து அடுத்த ஸ்கேனுக்கு போகும்போது சூப்பர் ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்னாங்க. 7 வீக் க்ரோத் இருக்கு, வாவ் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னாங்க. எனக்கு வந்து மென்டலி வந்து அதை ப்ராசஸே பண்ண முடியல. நம்ம வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆகிறோம். இல்லை, இது இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போதான் எனக்கே தெரிஞ்சது, இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்குலாம் 1000 அந்த மாதிரி இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து இவங்களுக்கு 10,000 அப்படி இருக்குமா, லாக்ஸ்ல போகும் ப்ரெக்னன்சில. நான் வந்து ஸ்டேபிளாவே இருக்க மாட்டேன். இல்ல எல்லாருமே தான், எல்லாருக்குமே தான். அதே மாதிரி நான்வெஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்பர்ட் இந்த சைடு வச்சுட்டு இந்த பக்கம் கறி பிரியாணி வச்சிங்கன்னா போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் அந்த ப்ரெக்னன்சியில் எனக்கு ஸ்மெல்ல கேட்டாலே கொமட்டும், அந்தளவுக்கு பிடிக்காம ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நம்ம குழந்தை வரப்போகுது, நான்வெஜ்ஜாவது என்னது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து 7th வீக் வந்து ஸ்கேன் முடிஞ்சிருச்சு. ஒரு மாதம் சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு வைங்க. மறுபடியும் அப்படிதான் போச்சு, கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு அந்த நாட்கள் எல்லாமே. மறுபடியும் வந்து 3 மாதம் ஸ்கேன் எடுத்தாங்க. 3 மாதம் ஸ்கேனுக்கு போகையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேபிக்கு வந்து 2 சைடு இருந்து பிளட் போகுமா, 2 சைடு போற பிளட்ல ஒரு சைடு தான் பிளட் தான் ஃப்ளோ ஆகுது, இன்னொரு சைடு ரொம்ப கம்மியா போகுது, பேபியோட growth பாதிக்கப்படும் அப்படின்னாங்க. என்னங்க சொல்றீங்க, இப்பதான் வந்து ஹார்ட் பீட் இருக்கு, 7 வீக்ஸ் growth இருக்குன்னு சொன்னீங்க, சந்தோஷமா போனா பார்த்தா ஒரு இதுல பிளட் வரலங்கிறீங்க. பேபி வந்து ரொம்ப சின்ன பேபியா தான் வருவாங்க, ரொம்ப பெரிய பேபியா வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதே ப்ராசஸ் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஓகே நம்ம வந்துட்டு எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ வந்தாலும் சரி, இந்த குழந்தைய வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது, நம்ம வந்து ஹோப் இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 5வது மாதம் ஸ்கேனு சாந்தி வீர்ஸில் எடுத்தோம்ல,
மாற்றி நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்போ கொஞ்சம் காசு பட்ஜெட் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸ்கேனுக்கு வந்து போனோம்னா 5000 ரூபா ஆயிரும். அது இல்லாமல் டேப்லெட் 5000 ரூபாய்க்கு பக்கம் எழுதி கொடுப்பாங்க அந்த அம்மா. அதனால் என்ன பண்ணிட்டோம்னா சரி 10 ரூபா ஆகும் அந்த மாதம் செலவு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா வெளியே போய் ஸ்கேன் எடுத்துடலாம் சொல்லி சொன்னாங்க. ஆமாம் சாந்தி கீஸில் போய் ஸ்கேன் எடுத்தோம். அங்கே வந்து எப்படியும் கம்மியாக தான் இருக்கும், 1500 ரூபா அந்த மாதிரி தான் எவ்வளோ ஆச்சு. ஸ்கேன்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுத்தா எல்லா கோட்டையும் செல்லாது முதல்ல இருந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ற ஸ்கேன் சென்டர்லாம் நீங்க போய் எடுக்கணும், மறுபடியும் போய் எடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சு விட்டாங்க. மறுபடியும் நாங்கள் 4500 ரூபா கொடுத்து ஸ்கேன் எடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த மாதம் ஸ்கேன் 5th மந்த் ஸ்கேனில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி எடுத்து அன்னைக்கு ஒரு நாளே ஆச்சு. 3 மணி என்னமோ ஸ்கேன் எடுத்து முடிக்கல, சாப்பிடாம எல்லாம் எடுத்துமோ ஓகே நார்மலாக இருக்குது அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் இது அந்த ஸ்கேனை பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை நாங்கள் ஃபீட்டல் எக்கோன்னு ஒன்று எடுப்போம். ஃபீட்டல் எக்கோவில் தான் வந்து பேபியோட ஹார்ட் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஹார்ட்டில் ஏதாவது ஹோல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டயக்னைஸ் பண்ணுவோம் அப்படின்னு. நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில். ஃபீட்டல் எக்கோ வந்து நிறைய நாட்டில் வந்து தடை பண்ணியிருக்காங்க. அண்ட் கேரளாலேயே வந்து ஃபீட்டல் எக்கோ எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதோட ரொம்ப கம்மியான ஸ்கேன் தான் எடுக்கிறாங்களா, ஒரு ஸ்கேனோ 2 ஸ்கேனோ தான். கேரளாவில் ஃபீட்டல் எக்கோ எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து பேபிக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் நம்ம காட்டி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், 10வது மாதம் நம்மளை செஞ்சுருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால சரி 4000 காசு இருந்துச்சுன்னா எதுவுமே இங்கே பெரிய பிரச்சனை இல்லைங்க. அப்போ 4000 சரி ஓகே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டே காட்டினா எல்லாம் ஓகே அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாதம் சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு வளகாப்பு பண்ணாங்க. வாவ், ஏன்னா எங்கள் மேரேஜ் அப்போ வந்து எல்லாரும் எங்கள் கூட சந்தோஷமா இல்லை. எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கல. சொசைட்டிக்கு வேண்டி ஒரு ரிசப்ஷன் நடந்துச்சு எங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய மென்டல் ட்ராமாஸ் போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து எங்களுக்கான ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, நாங்கள் எடுத்து நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. நாங்களே வந்து ஒரு சின்ன கோயில், அந்த கோயிலுக்கு வாடகை வந்து 5000 ரூபா. அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து ஒரு சின்ன கோயிலில் பிடிச்சி நாங்கள் பிளேட்லாம் நானே உட்காந்து நான் தான் வளகாப்பு, நான் தான் வந்து அந்த பிளேட் எல்லாம் உட்காந்து நைட் உட்காந்து அந்த ரிப்பன்லாம் இழுத்து எல்லாம் பண்ணி கோயில கூட்டுறதுலேருந்து காலையில அந்த வென்யூக்கு போகும்போது நான் மண்டபத்தை கூட்டுறேன், இவன் கோயிலை கூட்டுறா. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல அது வந்து ஒரு சின்ன கோயில், அவங்க வந்து ஒரு அந்த ஸ்பேஸை ரெண்ட் கொடுறாங்க, மற்றபடி அங்கே கிளீனிங்க்கெலாம் ஆள் கிடையாது. அப்போ வந்து 2 சீவக்கட்டை இருந்துச்சு, எடுத்து கூட்டுங்க அப்படின்னு. ஏன்னா அப்போ சாவி கொடுத்துட்டாங்க, போய் திறந்து பார்க்குறோம் ஒரே இதாக இருந்துச்சு. வேற யாரும் இல்லை ஹெல்ப்புக்கு. நானே போய் மேக்கப் போட்டு நானே வளகம் பண்ணேன். சரி ஓகே, ஆனாலும் எல்லாரும் சேர நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அந்த வளகாப்பு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வளகாப்பு, திங்கக்கிழமை October 2 வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வளகாப்பு, October 3 வந்து எனக்கு செக்அப். எனக்கு ஈவினிங் 7 o'clock தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் இன்னொரு கிளினிக். சரி இன்னொரு கிளினிக்கே போய், அதாவது அவங்களோட இன்னொரு கிளினிக் இங்கே மட்டும் வருவாங்க ஈவினிங் டைம், அதனால அங்கே வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். அப்பதான் வந்து சொல்றாங்க அது ஏதோ ஒரு ஜாடி மாதிரி குழாய் மாதிரி வச்சிருந்தாங்க, இப்படி காதுல வச்சுட்டு கத்துனாங்க, கவிதா அவங்க சிஸ்டர் பேர். கத்திட்டு எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேஸ்லாம் எதுக்கு இங்கே வர சொல்கிற, ஹார்ட் பீட்டும் காணோம், பேபி மூமெண்ட்டையும் காணோம், வாட் இஸ் திஸ் இஸ் ஐ திங்க் தெர் இஸ் அவங்க வந்து ஒரு மாதிரி சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு பேபி வந்து என்ன பண்ணுறாங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, போயிட்டு நாளைக்கு காலையில் ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு ஸ்கேன் எழுதி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுது இந்த ப்ரெக்னன்சி வந்து ஒரு சந்தோஷமாக போகுமாங்கல்ல, எனக்கு அழுகாச்சி மட்டும்தான். அதுக்கப்புறம் அழுது அடுத்த நாள் ஸ்கேன் டாக்டரே வரல. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு அடிச்சு பிடிச்சி போய் உட்காந்துட்டோம் முன்னாடி அவங்க கேட்டு. வாட்ச்மேன் சொல்றாரு இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா ரிசப்ஷனிஸ்ட் வர்றதுக்கு. ரிசப்ஷனிஸ்ட் வந்து திறந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வரக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்து ஸ்கேன் எடுத்துட்டு அந்த டாக்டர் சொன்னாங்க ஹார்ட் பீட்லாம் இருக்கு, பேபி நல்லா இருக்காங்க, பேபி இஸ் டோட்டலி ஃபைன், ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர்கிட்ட காட்டினா ஓகே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 8வது மாதம் ஸ்கேன் வந்து ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க, க்ரோத் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த மாதம் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி அடுத்த மாதம் ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு போனால் என்ன சொன்னாங்க, பேபி வந்து ப்ரீச்லேயே இருக்குது, செஃபாலிக்கு திரும்பவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. 1 மாதம் கூட உங்கள் வாயிலேருந்து நல்ல வார்த்தைகள்லாம் வரவே வராதா, அப்படிதான் இருக்கும். எனக்கு ப்ரீச் அப்படின்னா தலை வந்து மேலே இருக்கும், தலை வந்து கீழே திரும்பி போனாதான் நார்மல் ஆகும், கால் கீழே இருந்தால் நார்மல் பண்ண மாட்டாங்க. நார்மல் ட்ரை பண்ணுறதுக்கு தான் அந்த ஹாஸ்பிட்டலே போனோம், ஆனால் எங்களுக்கு அது நடக்கல. அதுக்கப்புறம் ப்ரீச்சில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து வீட்டில் குத்த வச்சு உட்காந்து வீட்டை துடைக்கிறது, குனிஞ்சு துணி துவைக்கிறது, பெட்டிலேருந்து காலக்கி
கையை கீழே ஊனிட்டு காலை மேலே வச்சு நின்றுட்டு இருப்பா. அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு எக்ஸசைஸ்லாம் அதுக்கு பண்ணிட்டு அடுத்தது நான் 8th மந்த் மிடில் அப்போ வந்து 15 days ஒன்ஸ் செக்அப் சொல்லிட்டாங்க. 8th மந்த் மிடில் போகும்போது சூப்பர் பேபி வந்து செஃபாலிக் ஆயிட்டாங்க. வாவ், இந்த 10 மாசத்துல நீங்க பேசின ஒரே நல்ல வார்த்தை இந்த நாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நார்மல் பண்ணிடலாம். எனக்கு சர்ஜரியில் என்ன பயம் அப்படின்னா, நான் 6th படிக்கும் போது எனக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, அப்பெண்டிக்ஸ். இப்போ வந்து லாப்ரோஸ்கோப்பிலாம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து பெருசாக வளர்ந்து அது வெடிக்கிற ஸ்டேஜ், பிடிச்சி வெடிக்கிற ஸ்டேஜ். அதனால வந்து எனக்கு லாப்ரோஸ்கோப்பி பண்ண முடியல, ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணாங்க. காலையில் 5 மணிக்கு காலையில் நைட்டு 10 மணிக்கு உள்ளே போய் காலையில் 5 மணிக்கு தான் வெளியே வந்தேன். அது அவ்வளோ பெரிய என்ன உள்ள கட் பண்ணவே வெடிச்சிருச்சு. அதனால அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறக்கே ரொம்ப டைம் ஆச்சு. அதனால சின்ன வயசுலேயே ஒரு சர்ஜரிங்கிறது பார்த்ததுனால ரொம்ப பயம். சரி ஓகே நார்மல் ஆகும்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஜாலியாக வீட்டுக்கு போகிறோம், மஜா பண்ணுறோம், ஜமாய்க்கிறோம், வரோம். அப்படி எனக்கு வந்து ப்ராப்பராக ஸ்கேனில் வந்த டேட் ஆகட்டும், எஸ்டிமேட் டெலிவரி டேட் ஆகட்டும், ஜனவரி 4 தான் வந்து எனக்கு டேட் எப்பயுமே. அண்ட் கடைசியாக ஜனவரி 1 2 ஆனால் ஜனவரியில் தான் டேட்டு. ஆனால் எங்களை வந்து முன்னாடியே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. டிசம்பர் 20 அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. இன்னொன்று நாங்கள் ஸ்கேன் போய் பார்த்தோனாலும் ஒவ்வொரு வாட்டி ஸ்கேன் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப குட்டி பேபிமா, டெலிவரிக்கு 10 நாள் முன்னாடி சொல்கிறாங்க 2.5 தான் இருக்காங்க, ரொம்ப குட்டி பேபி, நார்மல் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே குட்டி பேபி தானே வெளியே வந்து வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து 20ஆம் தேதி அவங்க டிசம்பர் 20 அட்மிட் ஆக சொன்னாங்க. நாங்களும் போய் டிசம்பர் 20 அட்மிட் ஆகிட்டோம். அந்த ஃபோலே ப்ரொசீஜர் அது இதுன்னு நிறையா பண்ணி நைட்டு ஃபுல்லாக வலியை தாங்கி சரி காலையில் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறோம், பெயின் இன்டியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. எப்பயுமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும்போது காலையில் மதியானம் சாயந்தரம் வந்து ஹார்ட் பீட் மானிட்டர் கனெக்ட் பண்ணி ஹார்ட் பீட் பேபிக்கு பாட்டே இருப்பாங்க. அன்னைக்கு காலையில் கனெக்ட் பண்ணுறாங்க, ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சு ஹார்ட் பீட்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லி பனிக்கூடத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பேபி வந்து உள்ள ப்ரீதிங் ட்ரபிள் இருந்தால் தான் ஹார்ட் பீட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னலாக வந்து எனக்கு ஆம்னியோட்டிக் சாக் உடைச்சு அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் பனிக்கூட தண்ணி எடுத்து காட்டினாங்க. பச்சை கலரில் இருந்தது. ஸோ அப்பயே சொல்லிட்டாங்க, என்னையும் மணிமனோட அம்மாவையும் கூப்பிட்டு சொன்னாங்க, சி செக்ஷன் பண்ணி தான் ஆகணும். பேபி உள்ள மோஷன் போயிட்டாங்க, மூச்சு விடுற கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து சி செக்ஷன் எமர்ஜென்சி சி செக்ஷன் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனஸ்தீசியா டாக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. டக்கு எல்லாரும் ஓடினாங்க, தள்ளிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து யோசித்தோம், நாங்கள் வந்து செலவு பண்ணிட்டோம் காசை. எங்ககிட்ட மொத்தமாக இருந்த சேவிங்ஸ்னால் ஒரு 1 lakh. இந்த ஓவரால் செக்கப்பில் ஒரு 35,000 போயிடுச்சு. பேலன்ஸ் 70,000 தான் எங்ககிட்ட இருக்குது. சிசேரியனுக்கே 70,000 ஆகுமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு. சரி ஓகே சமாளிச்சுக்கலாம், நாங்கள் நட்டு ஏதாவது வச்சு கூட சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பேபிக்கு வந்து மஞ்சக்காமலை டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பிலிரூபின் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா என்ஐசியூக்கு வந்து ஒரு நாளைக்கு 5,000 2 நாள் வந்து உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அவனுக்கு. அப்புறம் போயிட்டு நான் வந்து இருக்கக்கூடாதுன்னு வேண்டுனா இருந்துச்சு. அவன் 2 நாள் என்ஐசிக்குள்ளே தான் இருந்தான். அப்போ வந்து பில்லெல்லாம் இப்போ எங்கள் அம்மாவும் வந்து கோல்டெல்லாம் வச்சு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. ஆல்பர்ட் கிட்ட இருந்த காசுலாம் போட்டு கட்டிட்டு வரும்போது எங்ககிட்ட மொத்தமாக ஒரு 20,000 அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. சரியா தெரியலன்னா 20க்குள்ளே தான் இருந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அவனுக்கு ட்ரெஸ் வாங்குறது, கொசு வலை வாங்குறது எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் செலவாகி ஒரு 7-8K தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் நிறையா ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் வியான ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு. ஜிம் வந்து பேபிக்கு சேஃப் இல்லை அப்படின்னு. எங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ வந்து நான் ஒபீஸில் இருக்கேன். நான் எனக்கு எங்கள் குழந்தைக்கு எங்கள் 2 பேரை தவிர வேறு யாருமே கிடையாது. எங்கள் குழந்தை வந்து ரொம்ப அவனோட எல்லா ஸ்டெப்பையும் நான் வந்து கூட இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கணும் அப்படின்னா நான் ஃபிட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நான் ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் வெயிட்டை குறைக்கணும். ஸோ தட் நான் வெயிட்டை குறைக்கணும்னு ஜிம்முக்கு போகணும். அப்போ என்ன பண்ணணும், எங்களுக்கு யார்கிட்டையும் விட்டுட்டு போகிறக்கு ஆப்ஷன் கிடையாது. 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைய கொண்டு போய் எந்த ஸ்கூல்லையும் டே கேர்லையும் விடுறக்கும் எனக்கு மனசு கிடையாது. அதுக்கு ஜிம்லேயே நான் சேஃபாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம் ரொம்ப நல்ல ஜிம், எங்கள் ஜிம் ரொம்ப நல்ல ஜிம், பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, பார்த்துப்பாங்க அவனை. அவன் தான் ஒரே குழந்தை. நிறைய பேர் வந்துட்டு குழந்தைய கூட்டு ஜிம்முக்கு போகலாமா, இந்த ஜிம்ல குழந்தைய அலோவ் பண்ணுறாங்களான்னு கேட்டிருந்தீங்க. எந்த ஜிம்லேயும் குழந்தைய அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்க்ளைமர் சொன்னோம் அப்படின்னா, அவன் எதையும் தொடமாட்டான், யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான், நாங்கள் 2 பேர் வரோம், மாற்றி மாற்றி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவன் உள்ளே போயிட்டு செட் ஆகிட்டா. அதனால இப்போ எல்லாரும் இது பண்ணிக்கிறாங்க. த்ரூ அவுட் இந்த ஜேர்னியில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட இருக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எனக்கு வந்து நான்வெஜ் பிடிக்காமல் போயிடுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. எனக்கு ஒரு ரச சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் ப்ரெக்னென்சிங் போது. அது தாளிக்கும் போதே வாந்தி வந்துடும். லைக் ஹெல்ப் பண்ணுறக்கு கொடுக்க கூட யாரும் கிடையாது. இப்போ இவன் அதுக்கப்புறம் அவன் பிறந்ததுக்கப்புறமும் அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பேன்.
மதியானம் ஒரு 2 மணி ஒரு சில நாள் கிராங்கியாக இருப்பான். 10 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு மதியானம் 2 மணி வரைக்கும் அழுவான். தூக்கிட்டே நடக்கிற மாதிரி இருக்கும், ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீட் பண்ணுறதுனால எனக்கும் 2 மணிக்கெலாம் பசி வந்துடும். ஆல்பர்ட்டுக்கும் ஒர்க் இருக்கும் பார்ஷியலாக. அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு எனக்கு சமைக்கவும் எப்படி சொல்கிறது, என்னால் சமைக்கவும் முடியாது, சாப்பாடும் இருக்காது. அப்படி கஷ்டப்பட்டுருக்கோம். அப்புறம் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, காசு இருந்தால் இங்கே எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்க. ஃபினான்ஷியலாக ரொம்ப லோவாக இருக்கும்போது குழந்தைய ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு பொம்மை வேணும்னு கேட்குறான். அப்படிங்கும்போது வாங்கி கொடுக்க முடியாமல் ஒரு தகப்பனா ஒரு அம்மாவா நிறைய இடத்துல அழுது இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னொரு குழந்தைய கொண்டு வந்து இதே மாதிரி ஒரு ப்ரெக்னன்சி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். பார்த்துக்க ஆள் இல்லை, நம்மளே தான் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இவனை ஸ்டேபிள் பண்ணுவோம், இவனுக்கு ஒரு நல்ல படிப்பு, ஒரு இவனை வந்து இவனுக்குன்னு ஒரு அமௌண்ட்டாவது ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும், உங்களோட ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கலாம் அப்படின்னு. நாளைக்கு இவனுக்கு காலேஜ் போவான். இப்போவே காலேஜ் எல்லாம் 12 லட்சம் 13 லட்சங்கிறாங்க. அப்போ அவன் படிக்கலாம் எவ்வளோ இருக்கும். முதல்ல இவனுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட இருக்கா. இப்போ நாங்கள் இருக்க ரூம் பார்த்தீங்கன்னா 8க்கு 10. அவனால் ஓடி விளையாட முடியாது, அவனுக்கான ஸ்பேஸ் கிடையாது. முதல்ல அவனுக்கான தேவைகளை கொடுத்துட்டு அப்புறம் இன்னொன்று இந்த உலகத்துக்கு கொண்டு வருவோம். அப்படி மேபி ஃபஸ்ட்டில் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வியான் உருவானதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆக்சிடென்டலி, அதாவது நாங்கள் பிளானே பண்ணாமல் அன்பிளான்டாக ஒரு செகண்ட் பேபி வருது அப்படின்னாலும் நாங்கள் வந்து ஹாப்பியாக தான் அக்செப்ட் பண்ணிப்போம். வந்த குழந்தைய வந்துட்டு கொள்கிற அளவுக்கு நாங்கள் வந்து கொடூரமானவங்க கிடையாது. அந்த மனநிலையெல்லாம் இல்லை, வந்துச்சு அப்படின்னா வி ஆர் ஹாப்பி, அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த குழந்தைய வந்து பிளான் பண்ண வேண்டியதான். 2 பேரும் வந்துட்டு வேலைக்கு போகணும், அந்த மாதிரி ஏதாவது பார்ஷியலாக ஓடுறதுக்கு ரெடி பண்ணிக்குவோமே தவிர இப்போதைக்கு பிளான்ஸ் கிடையாது. அவ்வளோதான் சொல்கிறேன். அது வந்துச்சுன்னா நான் வந்து அதை கொடூரமாக கொண்டுருவேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் பிளானே பண்ணலங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இது வந்து இந்த கருத்து நிறைய பேருக்கு ஒத்து போகலாம், நிறைய பேருக்கு முரண்பாடாக இருக்கலாம். அது ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்க, உங்கள் குழந்தைய தூக்கிட்டு நடக்க, தாளாட்ட சீராட்ட பாராட்ட ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த மாமியார் வந்து எவ்வளோ கொடுமைக்காரங்களாக இருந்தாலும் உங்கள் குழந்தைய நல்லா பார்க்குறாங்களா, உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்களா அப்படின்னா தயவு செஞ்சு வாக்குவாதம் பண்ணாமல், சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரிங்க ஓகே அப்படின்னு நம்ம போய்க்கணும். ஏன்னா எங்களுக்கு அது கூட கிடையாது, அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால தான் இப்போதைக்கு வேண்டாம். ஃபினான்ஷியலி அண்ட் எங்களுக்கு பார்த்துக்க ஆள் இல்லை, அந்த முன்னாடி ப்ரெக்னன்சியோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 3 விஷயங்கள்னால தான் வேண்டாம் அப்படின்னு. பட் நாங்கள் வந்துச்சுன்னா ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணி எங்கள் 3 கூட ஒன்றா 4 தான் வளர்க்க போகிறோம். அவ்வளோதான், மற்றபடிக்கு வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் என்னது, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். செகண்ட் பேபி எல்லாருமே வேணும்னு தான் சொல்லுவீங்க அதிகமாக, இருந்தாலும் அதை வந்து பதிவு பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கும்ல, அந்த ரீசனை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then it's bye from ஜோமாஸ்.